ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். இன்னைக்கு ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சின்ன கன்வர்சேஷன் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? சரி, தந்தை கேட்குறாரு, டே ஆர் யூ ரெடி ஃபார் ஸ்கூல்? இப்போ ஆர் யூ ரெடி அப்படின்னா நீ ரெடியா ஃபார் ஸ்கூல், ஸ்கூலுக்கு. ஆனால் நம்ம தமிழில் எப்படி கேட்போம் அப்படின்னா, டே ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்போம். இப்போ சில பேருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கும், அது என்ன வாத்தியாரே, தமிழ் வாக்கியம் வந்து இறந்த கால வாக்கியம் மாதிரி தெரியுது, இங்கிலீஷ் வாக்கியம் ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி தெரியுது, எனக்கு ரொம்ப குழப்பமாகிதே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு கேட்குது. ஒரு மொழி அப்படின்னா அந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். நம்ம மொழி மாதிரி அந்த மொழி இல்லையே அப்படின்னு நீங்கள் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது, சரிங்களா? இங்கிலீஷில் அதிகமாக காமனாக இந்த மாதிரி பேசுவாங்க, ஆர் யூ ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்னு. நம்ம தமிழில் ஆயிட்டியா அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறோம், அவங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? டே ஸ்கூலுக்கு ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் தப்பு ஒன்றும் இல்லையா? சரி, நம்ம வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டியா அப்படின்னு நம்ம தமிழில் கேட்குறோம். இது அப்படியே இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, டிட், டிஐடி, டிட் யூ கெட், ஜிஇடி, டிட் யூ கெட் ரெடி ஃபார் ஸ்கூல், ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் அதிகமாக ஆர் யூ ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்னு தான் கேட்பாங்க, சரிங்களா? டிட் யூ கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்னு நான் பேசக்கூடாதா? பேசலாம். என்ன அர்த்தம் அதுக்கு? ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டியா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆர் யூ ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலுக்கு நீ ரெடியா அப்படின்னு அர்த்தம். மற்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதிங்க. நான் ஏன் அதுக்கு சரி, நீங்கள் தான் சொல்கிறீங்க இது இந்த இங்கிலீஷ் வாக்கியத்துக்கு ஏற்ற தமிழ் வாக்கியம் இது இல்லை அப்படின்னு, அப்புறம் ஏன் கொடுத்து வச்சுருக்குறீங்க? நம்ம தமிழில் அதிகமாக இப்படி தான் பேசுவோம், ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டியா அப்படின்னு. அது போல் இங்கிலீஷில் அதிகமாக எப்படி பேசுவாங்க? ஆர் யூ ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தான் நான் இது உங்களுக்கு நடத்துகிறேன். டிட் யூ கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்னு பேசுறது கொஞ்சம் குறைவு, சரிங்களா? சரி, இந்த கேள்விக்கு பையன் என்ன சொல்கிறான்? ஆல்மோஸ்ட் டேட், ரெடி ஆகிட்டே இருக்கேன்ப்பா. ஆல்மோஸ்ட் அப்படின்னா அவ்வளோதான், ரெடி ஆகிட்டான், இன்னும் கொஞ்சம் ஏதோ சின்ன சின்ன வேலை இருக்குது. ஆல்மோஸ்ட் டேட் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ரெடி ஆகிட்டே இருக்கேன்ப்பா, தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் அரேஞ்சிங் மை புக்ஸ், நான் என்னுடைய புத்தகங்களை அடுக்கி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பையன் சொல்கிறான். ஆல்மோஸ்ட் டேட், ஐ எம் அரேஞ்சிங் மை புக்ஸ், ரெடி ஆகிட்டே இருக்கேன்ப்பா, ஆல்மோஸ்ட்ப்பா, அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு பேசுகிறான். சரி, அடுத்தது தந்தை என்ன சொல்கிறாரு பார்ப்போமா? டிட் யூ டேக், டிட் யூ டேக் அப்படின்னா நீ எடுத்துக்கிட்டியா, டேக்னா எடு, டிட்டுங்கிறது பாஸ்ட்டு. இப்போ டிட் யூ டேக் அப்படின்னா நீ எடுத்துக்கிட்டியா, என்னத்தை எடுத்துக்கிட்டியா? யுவர் லஞ்ச் பாக்ஸ், உன்னுடைய லஞ்ச் பாக்ஸை. ஏய், டிட் யூ டேக் யூர் லஞ்ச் பாக்ஸ், டே லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. பையன் என்ன சொல்கிறான்? நாட் இட், ஒய்இடி, இட் அப்படின்னா இன்னும், நாட் இட் அப்படின்னா இன்னும் இல்லை. மாம் இஸ் கிவிங் இட், அம்மா கொடுப்பாங்க. அதை எதை? லஞ்ச் பாக்ஸை. இந்த வாக்கியத்தில் இந்த மாம் இஸ் கிவிங் இட், இந்த இட்டுன்ற வார்த்தை லஞ்ச் பாக்ஸை குறிக்குது. ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் இதை. அதனால் நம்ம சேனலை வழக்கமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, ப்ளீஸு டோன்ட்டு கெட்டு ஆங்க்ரி. ஏன்னா புதுசாக நம்ம சேனலில் பார்ப்பாங்க இல்லையா, நம்ம வீடியோவை பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறேன். இந்த மாம் இஸ் கிவிங் அப்படின்னா அம்மா கொடுத்துட்ருக்குறாங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தானே இது. அப்புறம் என்ன அம்மா கொடுப்பாங்கன்னு போட்டிருக்கிறீங்க? நான் வந்து இதை சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம ஃப்யூச்சருக்கும் பயன்படுத்திக்கலாம். மாம் இஸ் கிவிங் இட் அப்படின்னா அம்மா அதை கொடுப்பாங்க. எதை கொடுப்பாங்க? லஞ்ச் பாக்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு பையன் சொல்கிறான். சரி, அதுக்கு அப்பா என்ன சொல்றாரு? ஓகே, தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். டோன்ட் ஃபர்கெட் யுவர் மேத் நோட் புக் டுடே. இந்த மேத் நோட் புக் தமிழ் எப்படி பேசுவோம்? மேக்ஸ் நோட்டு அப்படின்னு பேசுவோம். சில பேர் மேக்ஸ் நோட் புக் அப்படின்னு கூட பேசுவாங்க, சரிங்களா? கிராமத்தில் இருக்கிறவங்க அதிகமாக மேக்ஸ் நோட்டு அப்படின்னு தான் பேசுவாங்க. சரி, இன்னைக்கு மேக்ஸ் நோட்டை எடுத்துகிட்டு போக மறந்துடாத. இந்த எடுத்துட்டு போக அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? நான் கேட்பேன், பதில் சொல்லுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு டேக் யுவர் மேத் நோட் புக் அப்படி கூட பேசிக்கலாம். டோன்ட் ஃபர்கெட் யுவர் மேத் நோட் புக் இப்படி கூட பேசிக்கலாம், சரிங்களா? தப்பு கிடையாது. ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். மேக்ஸ் நோட்டை எடுத்துகிட்டு போக மறந்துடாத டுடே, இன்னைக்கு. ஓ எஸ், ஆமாம் ஆமாம், தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ, தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ அப்படின்னா எனக்கு ஞாபகப்படுத்தியதற்கு நன்றி அப்படின்னு அர்த்தம். ரிமைண்ட் அப்படின்னா ஞாபகப்படுத்து,
தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ அப்படின்னா எனக்கு ஞாபகப்படுத்தியதற்கு நன்றி. ஓ எஸ், தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ டேட். ஓ ஆமாம், ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றிப்பா அப்படின்னு பையன் சொல்கிறான். அடுத்தது அப்பா என்ன சொல்கிறாரு, அண்ட் கீப் யுவர் ஐடி கார்டு இன் யுவர் பேக். ஆமாம் வாத்தியாரே, இது என்ன அண்டுன்னு வந்திருக்கு, ஒன்றும் புரியலையே. அதாவதுங்க தந்தை என்ன சொல்கிறாரு, முதல்ல டேய் மேக்ஸ் நோட்டை எடுத்துகிட்டு போக மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. பையன் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டான், நம்ம தமிழ் எப்படி பேசுவோம், டேய் மேக்ஸ் நோட்டை எடுத்துகிட்டு போக மறந்துடாத. ஓகேப்பா, அப்புறம் உன்னோட ஐடி கார்டு எடுத்து பேக்கில் வச்சுக்கோ. இந்த அப்புறம் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சேர்த்து பேசுவோம் இல்லையா? இந்த இங்கிலீஷ் வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஆண்டுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நல்லா கவனிக்கணும், அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்படின்னு தான் சொன்னனே தவிர அண்டுக்கு அப்புறம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல கிடையாது. அதனால எல்லா அண்டையும் போய் பார்த்துக்கிட்டு அப்புறம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, சரிங்களா? அண்ட் கீப் யுவர் ஐடி கார்டு இன் யுவர் பேக். அப்புறம் உன்னோட ஐடி கார்டை பேக்கில் எடுத்து வச்சுக்கோ, பேக்கில் வச்சுக்கோ. கீப் அப்படின்னா வை. கீப் யுவர் ஐடி கார்டு அப்படின்னா உன்னோட ஐடி கார்டை வை. எங்கே வைக்கணும், இன் யுவர் பேக், உன்னுடைய பேக்கில். அதுக்கு பையன் சொல்கிறான், எஸ் ஐ கெப்ட் இட் ஆல்ரெடி. கீப் அப்படின்னா வை, கீப்போட பாஸ்ட்டு கெப்டு, கெப்டுன்னா வச்சாச்சு. ஐ கெப்ட் இட் அப்படின்னா நான் அதை வச்சுட்டேன். எதை வச்சுட்டேன், ஐடி கார்டை ஆல்ரெடி, ஏற்கனவே. ஐ கெப்ட் இட் ஆல்ரெடி டேட், அது ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன்ப்பா. ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன்ப்பா. இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய இட்டுங்கிறது ஐடி கார்டை குறிக்குது. சரி நிறுத்துங்க, அது என்ன ஒவ்வொரு தடவையும் இட்டுங்கிறது அதை குறிக்குது, இட்டுங்கிறது இதை குறிக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. அதாவதுங்க தமிழில் எடுத்துக்குவோமே, டேய் ஐடி கார்டை எடுத்து பேக்கில் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா ஐடி கார்டை எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவோம், ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். நம்ம திரும்ப நம்ம பேசுறதில்ல, எதை சொன்னதையே சொல்கிறதில்ல. ஐடி கார்டு எடுத்து பேக்கில் வச்சுக்கோ, ஐடி கார்டு எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் பேசுவோம். திரும்ப ஐடி கார்டு அப்படின்னு. அதான் அந்த இட்டுங்கிறது ஐடி கார்டை குறிக்குது. இட்டுன்னா அது இது அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் அது மென்ஷனாவது பண்ணுறாங்க, தமிழில் நம்ம அதுன்னு கூட சொல்கிறதில்ல. ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். இதில் எங்கே ஐடி கார்டு வருது, அதுங்கிறது எங்கே வருது, இதுங்கிறது எங்கே வருது? ஆனால் இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணுவாங்க, ஐ கெப்ட் இட், அதை வச்சிட்டேன் ஆல்ரெடி, ஏற்கனவே. அந்த இட்டுங்கிறது ஐடி கார்டு, சரிங்களா? எதை பற்றி பேசுகிறாங்களோ அதுதான் இட்டு. ஐடி கார்டை பற்றி பேசுகிறாங்க, அதனால இட்டுங்கிறது ஐடி கார்டை குறிக்குது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்தது தந்தை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குட், நல்லது. ஈட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் கோயிங். ஈட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா உன்னுடைய காலை உணவை சாப்பிடு. பிஃபோர் கோயிங், போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு அர்த்தம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா குட், ஈட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் கோயிங். சரியா? சரி, நல்லது. போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போ. இந்த குட் அப்படின்றதுக்கு எங்கே தமிழ் டிரான்ஸ்லேஷன்? நம்ம தமிழில் எங்கே நல்லதுன்னு பேச போகிறோம், குட் அப்படின்னு தான் பேசுவோம், சரிங்களா? சரி, பையன் என்ன சொல்கிறான் அதுக்கு, ஓகே டேட், ஐல் ஈட் அண்ட் லீவ். ஐ வில் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐல் ஈட் அப்படின்னா நான் சாப்பிடுவேன், அண்ட் லீவ் கிளம்புவேன். இந்த லீவ் அப்படின்ற வார்த்தைக்கு கிளம்புறது, புறப்படுறது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது, சரிங்களா? ஐல் ஈட் அண்ட் லீவ் அப்படின்னா நான் சாப்பிட்டு கிளம்புறேன், நான் சாப்பிட்டு புறப்படுறேன் அப்படின்னு பேசுகிறத விட கிளம்புறேன் அப்படின்னு பேசுறது தான் அதிகம் இல்லையா? ஓகே டேட், ஐல் ஈட் அண்ட் லீவ். ஓகேப்பா, நான் சாப்பிட்டு கிளம்புறேன். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF பிரைஸ் பார்த்தீங்கன்னா 50 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.